அடுத்த வருஷம் வரும்போது எல்லாருமே கொலவை போடணும். கொலவை போடல அப்புறம் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள கடைசியாக சொடலமாட சாமிக்கா சரி ஐயா சொல்ல பயமா இருக்குது சொடலமாட சுத்தி வந்தா உள்ள இருக்குது ஒன்னு சொல்ல பயமா இருக்குது சொடலமாட சுத்தி வந்தா உள்ள இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணபிரான் பறக்கும் படகை இறக்கினார். 8 பேர் ஓடி சென்று பறக்கும் படகிலே அமர்ந்திருக்க அந்த பறக்கும் படகு ஆகப்பட்டது நாகலோக பட்டணத்தை கடந்து பார்க்கடலையும் தாண்டி ஆகாய மார்க்கமாகவே பறந்து கொண்டு வருகிறது. அப்ப பறக்கும் போது மாரியம்மா நினைக்கா நம்ம தாத்தா கூட வரும்போது அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலா நம்ம வந்துட்டோம். அம்மாவும் அப்பாவும் வந்தா நம்மள அரண்மனையில தேடி வருவாங்க. தாயாகப்பட்ட நினைத்த உடனே சரி நாகக்கன்னிக்கு நாசி உலைந்து நச்சென்று தும்மலிட்டு அது என்ன 2 பேருக்கு ஒண்ணு போல வருது. அவருக்கு நமக்கு ஒத்துமை. அதனால எனக்கு தும்மல் வந்தா தும்மல் விடுவாரு. எனக்கு கொட்டாய் வந்தா அவருக்கும் கொட்டாய் வரும். நான் அழுதோம்னா அவர் அழுவாரு. விடிய காலம் எப்படி போவிய? விடிய காலம் ஒண்ணும் இல்ல, சேர்ந்துதான் போவோம். ஒரே சீட்ல இருந்து போவோம். அதனால ஒரு ஒத்துமை தான். அதாவது எங்க தாத்தாவுக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் தும்மல் வரும். ஏன் வருது? 2 மணி 3 மணிக்கு ஏன் தும்மல் வருதுன்னா என் வீட்டுல இருக்கா பாத்தியா எங்க ஆட்சி சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு நல்ல மாட்டு தொழுவத்துக்கு
போய் பசு மாட்டு சாணி அள்ளி கொண்டு வந்து அதை சருவ சட்டியில போட்டு கர 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 கரன்னு கரைச்சு எங்க தாத்தாவை நினைக்கா என் தாத்தா வந்தவன தலையில ஊத்து நினைப்பாளோ சாணியை கரைச்சு தலையிலே ஊத்துவாங்க தலையில ஊத்தி சரி சாணியை கரைக்கும் போதே தாத்தாவை ஏன் நினைக்கான்னா அதிகாரி நேத்தே வீட்டை விட்டு வெளியே போனாரு இன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு வில்லுப்பாட்டு முடிஞ்சு 4 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு ஆமா வரும்போது நம்ம வாசல்ல போட்டிருக்க கோலத்தை பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரட்டுமேன்னு சொல்லி அவ சாணியை கரைக்கும் போதே நினைக்கா நீ என்னதானே தலையில சாணியை கரைச்சி வந்தவன தலையில ஊத்தி வெஞ்சாமரத்தை கொண்டு 4 போடு போடுன்னு நினைச்சேன் அவருக்கு ரொம்ப ஆசை பார்த்துக்கோ அப்படி செய்யணும் சாணி கரைக்கும் போது நினைக்காண்டு சாணியை கரைச்சி விட்டு அடிக்கும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் ஆமா சரி அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிள்ளையின் மீது உள்ள ஏக்கத்தை கொண்டு ஆனாசியடி உலையுதையா உலைந்திடுமா அவனை சென்று தும்மலிட்டா அரண்மனையில பார்த்தா அங்கேயும் காணவில்லை. மாளிகையில் வந்து பார்த்தா மங்கையர்களை காணவில்லை. அங்கே இங்கே தேடி பிள்ளைகளை காணாம 2 பேர்களும் ஆடி படம் எடுத்து ஆகாய மார்க்கமாக படம் எடுத்து வருகிறார்கள். அப்படி ஆகாய மார்க்கமாக படம் எடுத்து வரும்போது பறக்கும் படகு ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாகக்கண்ணி பறக்கும் படகை கண்ட உடனே பெற்ற பிள்ளைகள் 8 பேரும் பறக்கும் படகு இருப்பதை கண்டு கொண்டார். ஐயோ மன்னா நாகராஜா, நாமளுக்கு தெரியாமல் யாரோ ஒரு கிழமை நாமல் பிள்ளைகளை அந்த பறக்கும் படகில வைத்துக் கொண்டு போகின்றார். வாரும் என்று சொல்லி 2 பேர்களும் பறந்து படகுக்கு முன்னால 2 பேரும் சீறி படம் எடுத்து நின்னாங்க பாரு. அவங்க படம் எடுத்து நின்ன மகிமையினாலே சூரியனையே மறைத்து நின்று 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழியை இருளாக சூழ்ந்து விட்டது. நாகராஜன் நாககண்ணியும் சூரிய பகவானை மறைக்க போயிட்டான். இன்றும் பாருங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு வருகிறது அப்படின்னு வருது. அதேதான் சரிதானே. அப்போ சூரியனையே மறைத்து நின்று சரி 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழியை இருள் சூழ்ந்து என்பெருமான்
தலை குனிந்து நிற்க ஆமா ஆண்டவன் வரத்தை கொடுக்கும் போதே சாபத்தை கொடுத்துத்தான் வரத்தை கொடுத்தார். ஆமா எப்படி கொடுத்தார்? எப்படி ஐயா? பிள்ளைகளை எடுத்து வரும்போது 3.25 நாளிகை வழி தெரியாமல் தலை குனிந்து நிற்பார் என்று சொல்லியே அனுப்பினார். அந்த சிவன் கொடுத்த சாபங்கள் எல்லாம் நீங்கி கண்ணபிரான் கைலாசமலைக்கு வரும்போது வருகின்ற போது 3.25 நாளிகை முடிந்தது. 3.25 நாளிகை முடிய மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து 2 பேர்களுக்கு முன்னாலே நீட்டினார்கள். 2 பேர்களுக்கு முன்னாலே நீட்டின உடனே நாகம் 2ம் படத்தை சுருக்கி படத்தை சுருக்கி தன் குணமாக சாந்தமாக இருக்க கண்ணபிரான் தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்தார். நாகராஜனும் நாகக்கன்னியும் கண்ணா வருக மாயவா வருக மதுசூதனா நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா கோவிந்தா கொண்டல் வரணா ஸ்டாண்டு வாழப்பழமா கோவிந்தா கொண்டல் வருணாவென்று கண்ணபிரானை கை தொழுது வணங்கி நின்றார்கள். கை தொழுது வணங்கி நிற்கும் போது அப்போ வணங்கி நிற்கக்கூடிய வேளையிலே என்னையா மாயவா கோபால கண்ணா பிள்ளையே இல்லாத எங்களுக்கு இப்படி 8 பிள்ளை வரத்தை கொடுத்தீர்கள். பிள்ளை வரத்தை கொடுத்து விட்டு எங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போனா என்னையா அர்த்தம்? இது ஒரு நியாயம் தான ஐயா? நாகராஜா நாகக்கண்ணி உம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய திராணி உங்களுக்கு இனி இல்லை. இவ 8 பேருமே மச்சரிசி வனத்திலே மகுடாசுரனை வதை முடிப்பதற்காகத்தான் பிறவி செய்யப்பட்டா. அதனால இனி இவ 8 பேரையும் வளர்க்கக்கூடிய அதிகாரம் அன்பு உங்ககிட்ட இல்ல. அதனாலே நான் கைலாசத்திற்கு எடுத்து போகிறேன் என்று அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சத்தை கொடுத்து விட்டு பறக்கும் வடகை கொண்டு வந்து வடக்கு வாசல் கோட்டையிலே நிறுத்தினார். பார்வதி நம்ம அண்ணன் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தா. ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? எதுக்கு? ஆண்டவே சிவபெருமான் நம்ம தங்கச்சி நம்மளை விட அழகா இருக்கான்னு சொன்னாரு. நம்மளை விட அழகா இருக்காளா இல்ல அழகு குறைவா இருக்காளா அப்படிங்கறத பார்த்துதான் இவ எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் கண்ணனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாள். பெண்ணா பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு போராம குணம் உண்டு. போராம குணம் ஆமா, என்னன்னு கேட்கணும். எப்படி? ஒரு பொண்ணு எதிர்த்தால வர பொண்ணு சரி நம்மளை விட நல்ல சேலை கட்டியிருந்தான்னா அதை கூர்மையா பாப்பாங்க. இப்ப இந்த சேலை நல்லா இருக்க இதே மாதிரி நம்ம ஒரு சேலை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெண்கள். அதே மாதிரி என்ன பெண்ணா பிறந்தவ கழுத்துலயே நகை போட்டிருந்தான்னா இன்னொரு பெண்ணு பார்த்தா நினைப்பா எப்படி? ஏ அம்மா 10-25 பவுன் இருக்கும் போது கழுத்துல போட்டிருக்காரு இருக்கும் போது நம்ம வீட்டுக்காரனும் இருக்கானே நம்ம கழுத்துல கிடந்தே கொண்டு வச்சுட்டான் அப்படின்னு போறாம போடுவா. தங்க வாங்க முடியல கவரிங்க வாங்கி போட வேண்டியதானே? கவரிங்க வாங்கி போட்டா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு போறாம போடுவா. இப்ப தங்க போடுறவங்களை விட கடையில நம்ம தேவைக்கு கவரிங் வாங்கி போடுறவங்க தான் நிறைய பேர். அது உண்மைதானே. தங்கத்தை கழுத்துல போட்டு பயந்துகிட்டு அலையணும். அதை பாதுகாக்கணும்னு அவசியமும் இல்ல. அதுக்கு நிறைய ரூபா கொடுக்கணும் தேவையும் இல்ல. ஆமா, கவரிங் ரேட்டு வாங்கி போட்டோம்னா அது பாட்டு கடந்துட்டு போகுது. கிட்ட வந்தா ஒத்துக்கிட்டா பார்க்க போறாங்க, பார்த்தாலும் பார்த்துட்டு போறாங்க. நமக்கு என்ன? ஒரு கிழவி ஒரு பாட்டியானவ தங்க செய்து ஒரு 10 பவுன்ல போட்டு போனேன். அதை வழி மறிச்சு சரி களவாங்கக்கூடியவங்க வந்து திருடன் பாட்டிய மறிச்சு பாட்டி ஏ கிழவி கழுத்துல போட்டுக்க சங்கிலியை கலத்துதியா இல்ல உன் கொதாளைய கட்டி வைக்கட்டுமா? அவன் இப்ப அறுக்கட்டுமா அப்படின்னு சொன்னான். சரி அப்போ அவன் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த சாமாத்திய காரி என்ன செஞ்சா? என் கழுத்துல கிடக்கிறது ஒண்ணுதான், நீ கொண்டுகிட்டு போறதும் ஒண்ணுதான். என் கிழவி எப்படி சொல்லுத? அதாவது நான் போட்டுக்கிறது தங்கம் கிடையாது கவரிங்கன்னு சொல்லி ஆமா கலத்தி கொடுத்தான். அது களவாணி பார்த்தான். சரி ஏன் வேண்டாம் நீ உன் கழுத்திலே போட்டுக்கோ. அந்த கவரிங் எனக்கு வேண்டாம். அது மாதிரி சாமர்த்தியம் வேணும். அப்ப மாதிரி தங்கம் போட்டிருந்தா தப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதே போல இந்த பார்வதி நம்மளை விட நம்ம தங்கச்சி அழகா இருக்காளா அழகு குறைவா இருக்காளான்னு பாப்போமே என்று எதிர்பார்த்திருக்கும் போது என் பெருமான் பறக்கும் வடகை வடக்கு வாசல் கோட்டையில இறக்க பார்வதி மேல வாசல் கோட்டையில இருந்து ஓடி வந்து பார்க்க பறக்கும் வடகை எட்டி பார்த்தா அடேங்கப்பா 8 பேரையும் பார்த்தா ஒரே அடையில
புரிச்ச கோழி குஞ்சு மாதிரி ஆமா சிறுசது பெருசதுன்னு தெரியாம போல கலகலன்னு உட்கார்ந்து இருக்கிறா. ஆமா கோழி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள் அடைத்தத மாதிரி அம்மா முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஆமா பளிச்சுன்னு இருக்கு. அப்போ பார்வதா தேவியாகப்பட்டவள் என்னய்யா பிள்ளையை பார்த்து என்ன நினைக்கிறாள்? எப்படி ஐயா? அகமேருவ பருவ சப்த சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பணியாடு. அகமேருவ பருவ சப்த சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பணியாடு. பெண்ணியது கிடையாது, பெண்ணியது கிடையாது. சத்தியலோகத்திலே குலவிருக்கக்கூடிய சரஸ்வதியா இவள் ரதியா தெய்வலோகத்தில் இருக்கும் தெய்வ இந்திரனுடைய தேவி போல் இருக்கிறாள் அல்லவா? அவளை விட இவ பன்மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாளே. இவர் ஆண்டவன் சொல்லுவது என்னமோ உண்மையாகி போச்சு. இனி இவ 8 பேரையும் இந்த கைலாசத்துல நம்ம கூட வைத்திருந்தோம்னு வச்சா சிவபெருமான் படியிழந்து விட்டு கைலாசத்துக்கு வரும்போது இவ 8 பேரையும் பார்த்து அப்பவும் நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார். அதனாலே அண்ணா கோபால கண்ணா இனி இவள் 8 பேருமே இந்த கைலாசத்திலே இருக்க கூடாது. அதனாலே நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா அரும தங்க வார்த்தை கேளு என்னை கீரைக்கு சக்கரத்தி இவ கிள்ளி முளைத்ததை போல் என் வாழ்க்கைக்கு சக்கரத்தி என்னை சக்கரத்தி வந்து முகம் முளைத்திருக்க என்னை வந்து முகம் முளைத்திருக்க
முடிப்பாள். ஆதிசக்தியை மறந்த அழகு மாரியம்மாளை மனம் முடிப்பார் அண்ணா. மனம் முடிப்பாள். நான் பயிரா முளைக்கும் போது பாலகத்தில் களையா முளைச்சிருக்காள முளைச்சிருக்காள அப்படின்னு பார்வதி தலைமையில அடிக்கா. அடிக்க அடிக்க 1000 கோட்டை கண்ணீரை வடிக்கா. அதனால இவ வேண்டாம் வேண்டாம், இவ நமக்கு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவே சிவபெருமான் எங்கு போக மாட்டாரோ ஆமா அங்கே கொண்டு இவ 8 பேரையும் நம்ம வளர்க்கணும். ஆமா பகவான் கண்ணுக்கு தெரியாத அளவு கொண்டு இவ அட்டகாரி 8 பேத்தை கொண்டு மறைச்சு வைக்கணும். இன்னைக்கும் சில பொம்பளைய வீடு வந்து சரி வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கும். இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருப்பா. எதுக்கு உட்கார்ந்துருக்கா? இந்த வீட்டுக்கார ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல போய் எப்பமாவது நின்று வாய் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர் வாய் பார்த்துக்கு நிற்கும் போது என்ன பத்திரம் போட்டிருக்கவோ இந்த மனுஷன் எப்ப வருவான் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து நிற்பா. கட்டிய மனைவி எதிர்பார்த்தா இந்த ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று வாய் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த அம்மா அந்த ஐயா என்ன செய்யறாரு எங்க போறாரு என்ன ஏதுன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்படியே ரோட்டத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்ப இந்த ஐயா ரோட்ல நிற்கும் போது அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல கட்டி கொடுத்த பிள்ளை அன்னைக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும்னு வந்தா தாய் தாப்பா வீட்டுக்கு வருவா பிள்ளை இடுப்புல வச்சுக்கிட்டு. ஆமா அப்ப உள்ளூர் பிள்ளையா இருக்காளே நமக்கு தெரிஞ்ச பிள்ளை. இவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம். ஆமா இந்த அம்மா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே அப்ப அந்த ஐயா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஏ தாயி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? உன் பிள்ளைகள் எல்லாம் சௌக்கியமா? 2 பிள்ளைகள் இருக்கே. உன் வீட்டுக்காரர் வரலையா? அவர் பைக்கில வராரு. நல்லா இருந்தா இப்படி மெரிஞ்சு போறியே தாயா என்ன ஆச்சு? நான் பிள்ளைகளை கூட்டு பஸ்ல வந்தேன் அப்படின்னு இந்த அம்மா கிட்ட நின்னு இந்த ஐயா பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த அம்மா வீட்டு வாசல்ல நின்னு இவரையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் என்ன பேசுறான் யாரு பேசுறான் யார்கிட்ட பேசுறான்? ஆமா இவனுக்கு அவட்ட என்ன பேச்சு? அப்ப இந்த அம்மா நினைப்பா நம்ம மனசுல என்ன நினைப்பா தெரியுமா? என்ன நினைப்பா? நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் இந்த பையன் மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கா. நம்ம முகத்தை பார்த்தா மட்டும் அவனுக்கு உம்முன்னு இருக்கா. ஓட்ட எவ்வளவு பஸ்ல இறங்கி கீழே வாரா அவகிட்ட மட்டும் நல்லா பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு நிக்கா. பல்லு 32 தெரியாத மாதிரி இழுச்சி பேசுதான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு வரட்டும். இவன் இந்த பருப்பு கடையை துடுப்ப கொண்டு வாயில இடிக்கேன் அப்படின்னு இந்த அம்மா வாசல்ல நின்னு ஏசிக்கிட்டே உட்கார்ந்துருப்பா. பேசிக்கிட்டே நிப்பா. அவருக்கு தங்கச்சி முறையா தான் இருக்கும். இவ மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த மனுஷன் யதார்த்தமா பேசியிருப்பாரு. எங்க நம்மளை விட வேற யாரு மேலயும் பாசம் அதிகமா வச்சிருவாரோ அப்படின்னு இவளுக்கு ஒரே கவலையா இருக்கும். பாத்துக்கோ உண்மைதானே? அந்த கவலை தான். அது வேற ஒண்ணும் சந்தேகம் தவறுலாம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அவர் மேல அன்பு அதிகம் இருக்கும். நம்ம மேல இருந்து வேற யாரு மீதாவது அந்த அன்பு போயிருமோங்கிற பயன்தான் காலப்போக்கிலே சொல்லி சொல்லி அது சண்டையாகி சந்தேகமாகி இப்ப குடும்பமே டைவர்ஸ் ஆயிரும். பெரிய பிரச்சனை விட்டுரும். பிறகு அத மாதிரி ஆண்டவன் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் தங்கத்திலும் தங்கம். ஆனா பார்வதி மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். அவ பெண்ணா பிறந்தவதான இருக்கத்தானே செய்யும். சரி அப்ப இந்த பார்வதி சிவபெருமான் எங்கே போக மாட்டாரோ அங்கே கொண்டு இந்த அழகு மாரியம்மாளை நம்ம வைக்கணும். ஆண்டவே போகாத இடம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பகவான் போவாத இடம் எங்க இருக்கு? எங்க பார்த்தாலும் பகவான் போவாரு. ஆமா ஒருவேளை பகவான் வந்து பிராந்தி கடைக்கு போக மாட்டாரோ? யாமியா போக மாட்டாரு. பிராந்தி கடைக்கு பகவான் போக மாட்டாரு. நம்ம கூட்டமா இருக்கணும் போக மாட்டாரு. ஹீரோ ஆமா அது கிடையாது. அதாவது டாஸ்மார்க் கடையில காலையில கடையை திறந்த உடனே ஒரு பத்தியை பொருத்தி வச்சு தேங்காயை உடைச்சு ஆமா ஒரு ஆப்பாட்டுல உடைச்சு வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு இருந்தா நேத்து 1.5 லட்சத்துக்கு வித்துச்சு. நேத்து இன்னைக்கு ஒரு 50 லட்சத்தை சேர்த்து 2 லட்சத்துக்கு விற்கன்னு சொல்லி அந்த இறைவனை நினைச்சு ஆமா போனி பண்ணுவாங்க. ஆமா சரிதானே? அப்ப ஆண்டவன் அங்கே இருக்காரு. சரிதா அங்க இருக்க போய் தானே வியாபாரம் நல்லா நடக்கு. நல்லா நடக்கு. பிராந்தி கடைக்கும் பகவான் வராரு. பிறகு அப்ப சடங்கு வீட்டுக்கு பகவான் போக மாட்டாரு. சடங்கு வீட்டுக்கு எப்படியா போகாம இருப்பாரு? தீட்டு வீடு. சடங்கு வீடு தீட்டு வீடுன்னு நம்ம சொல்லுதோம். ஆனா ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இல்லையானா பிள்ளை ரெதுவா நமக சிவாய நமக நமக அப்படின்னு சொல்லி ஆமா அப்படி மந்திரத்தை கடைசில மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சுவாகான்னு போயிடுவாரு. சுவாகையா? சுவாகா சுவாகவா? சரி. அப்போ அக்கினி சாட்சியாக திருமணம் பண்ணுகிறார்கள். அக்கினி சாட்சியாக ஆண்டவன் அங்கேயும் வந்து நிற்பார். ஆமா அப்ப பகவான் போகாத இடம் எங்கதான்? சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது. எந்த இடம்? அதுதான் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. ஆமையா. அந்த சந்தனமாம் சோலையிலே சென்று மூவாசி வருத்த சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைக்க வேணும் என்று
மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த 3 ஆசைகளையும் வெறுத்து சந்தன மகாமுனிவர் சந்தனமாம் சோலையிலே வாழ்ந்து வருகிறார். அந்த மூவாசை வெறுத்த முனிவரிடத்திலே கொண்டு நம்ம பிள்ளைகளை கொடுத்தா பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது. அப்படி என்று சொல்லி சந்தனமாம் சோலையிலே சந்தனமாம் சோலையிலே சக்தியர்கள் 8 பேர் சந்தனமா முனிவரே ஒப்படைக்க வேணும் என்று சக்தியரை எடுத்துக்கொண்டு தாமோதரன் சக்தியரை எடுத்துக்கொண்டு அழகு தாமோதரன் வாராரு. சக்தியரை எடுத்துக்கொண்டு தாமோதரன் வந்தல்ல சந்தனமா முனிவரே வாழுவைய மாமுனியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் எந்தெந்தங்க 8 பேரு ஆண்டவனோ அறியா ஆடவர்கள் தெரியா. ஐயா சந்தன மகாமுனிவரே இதோ பறக்கும் படகிலே உட்கார்ந்து இருக்கிறாளே எனது தங்கைமார்கள் 8 பேர்களும் இவ 8 பேரையுமே தேவர்கள் மூவர்கள் யாவருக்கும் தெரியாதபடி தெய்வ ரகசியமாகவே இந்த அழகுமாரி காளியம்மா முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை இவ 8 பேரையும் வளர்ப்பது உம்முடைய பொறுப்பு. அப்ப சந்தன மகாமுனிவர் கண்ணனை அழைத்து உமது தங்கைமார்களை நான் வளர்ப்பதிலே எனக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆன போதிலும் உமது தங்கைமார்கள் நாள பின்ன வளர்ந்து வாலிபமாகி வந்து வளர்ந்ததுக்கு பின்னாலே எங்க அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நான் என்னையா சொல்ல முடியும்? இன்னைக்கு சின்ன பிள்ளை நான் சொன்னதை கேப்பா கொடுத்ததை சாப்பிடுவோம் வச்சதை செமப்பா. நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி அம்மா அப்பாவை கேட்டா நான் யாரென்று சொல்வது எப்படி சொல்லுவது? ஐயா மாமுனிவரே மகுட சங்காரம் முடிப்பதற்காகத்தான் இந்த மாரியம்மாளையே நாங்க பிறவி பண்ணி இருக்கோம். இந்த உண்மையை நீர் சொல்லக்கூடாது. என் வார்த்தையை மீறி நீர் உண்மையை சொல்வீரானா உடனே உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்து 8 குழந்தைகளை ஒப்படைத்து கண்ணபிரான் கைலாசமலைக்கு வந்தார். அன்றைய நாள் முதலாக அந்த அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் அவர் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஊட்டி வளர்த்து வாரா உடம்பு எல்லாம் நீ ஊருங்க அவர் தேர்ச்சி வளர்த்து வாரா அவர் திரேகம் எல்லாம் நீ ஊருங்க அவள நாடு ஒரு மேனியுமா கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.